ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 7வது நாள் இன்றாகும். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய செயற்திட்டம் மூலம் மன்னார் மற்றும் பலாங்குடை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாகவும் இந்த விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தேவன்பட்டி, பாலியாறு, பரங்கிகமம், அந்தோனியபுரம் மற்றும் விடத்தல் தீவு ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் இன்று சென்றிருந்தனர். ஏழை மக்களிடம் சுரண்டி வாழ்றாங்க ஒழிய ஆனா தங்களோட குடும்பத்தோட நல்லா இருக்கு. ஆனா நாங்க போற வேதனையும் துன்பமும் அவங்களுக்கு தெரியல. ஆனா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமும் எலெக்ஷன் மூலம் நாங்கள் அனுபவிக்க அனுபவங்கள் தான் தெரிஞ்சு கொண்டு. ஆக இனிமேலும் அப்படியான தவறுகள் விடாம செய்யப்படுறா நாங்கள் அவளுக்கு எங்களால் எந்தளவான ஒரு உரிமையை நாங்கள் அவளுக்கு அளிப்போம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஆறு என்னென்ன வழியில் உதவி செய்யறோம் அவங்கள தான் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போம் உங்களுக்கு சொல்லுறோம். மற்றொரு குழுவினர் மன்னார் மாவட்டத்தின் தேசாலை, முருகன் கோவில் அடி, துள்ளி குடியிருப்பு, கிளியன் குடியிருப்பு மற்றும் தலைமன்னார் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர். ஊழல் இல்லாத அரசியல் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் மற்றைய குழுவினர் ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்குடை பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர். வீண் விரயங்களை தவிர்த்து தமக்கான நிவாரணங்களை வழங்குமாறு தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் இந்த மக்கள் கூறுகின்றனர். அதன் பின்னர் எமது குழுவினர் ராசகல துறக்கந்த பிரதேசத்திற்கும் சென்று மக்களை சந்தித்தனர். நாம் செய்திகளை பார்க்கும்போது விடயம் நன்கு புலப்படுகிறது. இவ்வாறு திருடும் நபர்களை விரட்டி அனுப்ப வேண்டும். ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் என்று பேசுகின்றார்கள். நாம் குழந்தைகள் அல்ல. அவர்கள் செய்யும் திருட்டு சம்பவங்கள் நமக்கு புலப்படுகிறது. நாம் மாதாந்தம் மிக குறைவான சம்பளத்துக்கே பெறுகின்றோம். எனினும் அவர்கள் சொகுசு வீடுகளை தமது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து வீண்விரயம் செய்கின்றனர். இவ்வாறு சென்றால் எமது நாடு எத்தியோப்பியா போன்று மாறிவிடும்.